இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இந்த 2026 வருஷத்தில் பணம், செல்வம், சொத்து மதிப்புகள் அதிகரிக்க என்ன வகையான வழிபாடு, என்ன அம்சம் இருக்குது? அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. கோச்சார ரீதியாக என்ன கொடுக்குது? இது ஜாதகமும் மற்றும் தசாபுத்தி இதெல்லாம் சேரும் பொழுது அப்படியே. இப்போ மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 2026 6ஆம் இடத்திலிருந்து குரு 6ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 2, 10, 12ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக பிரிக்கணும். ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் 2 வகை இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸை அறுவடை செய்வது என்ன இதான் பார்க்க போகிறோம். அதோ மகர ராசிங்கிறது குறிக்கோள். முதல்ல இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வேலை என்ற ஒரு விஷயம். வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை மாறலாமா, சேஞ்ச் பண்ணலாமா, ஒரு இடத்துல இன்னொரு மாறலாமா, இது ரைட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும். இந்த 2 பணத்தை பற்றி மாறலனா கடையை ஒரு திருத்தம் செய்யுது. பிஸ்னஸ் மாடலை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மாற்றுறீங்க. பிஸ்னஸில் புது நபர்கள், புது அறிமுகங்கள், அட்ராக்ஷன் பாயிண்ட். இந்த ராசி எப்பவுமே பப்ளிசிட்டி கொடுக்க, விளம்பரங்கள் கொடுக்க. இந்த ராசி தொழில் எங்கே பண்ணுறீங்களோ அதில் ஒரு லக்ஷ்மி படம் இருந்தே ஆகணும். ஜோதிட யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இந்த 2026 வருஷத்தில் பணம், செல்வம், சொத்து மதிப்புகள் அதிகரிக்க என்ன வகையான வழிபாடு, என்ன அம்சம் இருக்குது? அதாவது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்பாங்க. கோச்சார ரீதியாக என்ன கொடுக்குது? இது ஜாதகமும் மற்றும் தசாபுத்தி இதெல்லாம் சேரும் பொழுது அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிடும். இந்த இதில் ஏன் பார்க்கணும்? இந்த வீடியோவில் உள்ளதை உள்ளபடி சார், ப்ளஸ்ஸு இது மைனஸு, இது கிடைக்கும் கிடைக்காது அப்படி தெளிவாக சொல்ல போகிறேன். ஆண் பெண் இருவருக்கும் சமமாக இருக்க போது பாருங்கள். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 2026 6ஆம் இடத்திலிருந்து குரு 6ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு 2, 10, 12ஆம் இடத்தை பார்க்குறார். முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இதை ரெண்டாக பிரிக்கணும். ஜூனுக்கு முன் ஜூனுக்கு பின் 2 வகை இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே ப்ளஸ்ஸை அறுவடை செய்வது என்ன இதான் பார்க்க போகிறோம். அதோ மகர ராசிங்கிறது குறிக்கோள் உள்ள ராசி, வளர்ச்சிகரமான ராசி, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ராசி. அப்போ நண்பர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களாக இருக்கலாம், ஏன் இவங்களே இருக்கலாம், வெளிநாடு, வெளி மாநிலம், இது மாதிரி தொடர்புகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. வாக்குப்படிதம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே எக்ஸ்ப்ரெசிவ் பண்ணுறது. சாதுர்த்தியம், அந்த சாதுர்த்தியம் இந்த ராசிக்கு உண்டு. இவங்க பேச்சினாலே உயரக்கூடிய அம்சம் உண்டு. ஈஸி டு கன்வின்ஸ் எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி எளிதில் பண்ணிடுவாங்க. என்ன இந்த ராசிக்கு நம்ம சொத்து சுகங்கள் வாங்கும்போது வெளியூரில் வாங்க, வெளி மாநிலத்தில் வாங்க, தன் இடத்தை விட்டு வெளியூரில் அதிக வளர்ச்சி பெறுகிற ராசி. இந்த ராசி தன் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் உச்சம் பெறும். அப்போ துலாத்தில் நட்பு வீட்டில் உச்சம் பெறப்படுது. ரைட், ஆக இந்த ராசிக்கு பார்ப்போம். முதல்ல இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வேலை என்ற ஒரு விஷயம். வேலையில் பார்த்திங்கன்னா நிறைய மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை மாறலாமா, சேஞ்ச் பண்ணலாமா, ஒரு இடத்துல இன்னொரு மாறலாமா, இது ரைட்டாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும். இந்த 2 பணத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறோம். சார், முதல்ல வேலை செய்யும் இடத்தில் புதுசாக படிக்கிற யோகம் வந்திருக்கு. என்ன சார் இந்த வயசில் படிக்க சொல்கிறீங்க? 60 வயசு ஆனாலும் படிக்கணும் அப்படின்னு அம்சம் வந்தால் படித்து தான் ஆகணும். இன்றைக்கி நடைமுறைக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஆஃப்டர் அப்டேட் ஆயிடுவோம். அப்போ நீங்கள் செய்கின்ற தொழில், அது ஃபீல்டில் புது புது டெக்னாலஜி என்ன வந்திருக்குன்னு பார்த்து அப்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கும். இந்த வேலை செய்கிற இடத்துல குரு நின்ற இடம் பால்மாங்க. அப்போ வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளாக இருக்கலாம். ஃபேமிலி, வேலை, ஹெல்த், இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ண தத்தளித்தது இந்த மகர ராசி போன வருஷம்லாம். சார், ஃபேமிலி ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, வேலை ஒரு பக்கம் இழுக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, கையில் காசு இருக்குது, அந்த காசை செலவு பண்ண நேரம் பத்தலை, கமிட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. போன வருஷம்லாம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்க சொன்னேன். சார், கொஞ்சம் ஹெல்த் சுகர் வர மாதிரி இருக்குது, பார்த்துக்கங்க, கால் மூட்டில் பார்த்துக்கங்கன்னு. இப்போ முதல்ல வேலை என்ற இடத்துல ஒரு அற்புதமான ரிலாக்ஸேஷன் வருது. அதோட வேலையில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் நடந்து அந்த சேஞ்ச் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கின்ற காலகட்டம் வந்தாச்சு. இது முதல் தரம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா, சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, கையில் இருந்தால் இதாயிரும், யார் என் பேரில் போடலாமா, மனைவி பேரில், இல்லை பார்ட்னர் போட்டு, இது பெண்ணாக இருந்தால் பார்ட்னர் மாதிரி போட்டு பண்ணலாமா,
இந்த மாதிரி வகையில் வருது. அப்போ கையிருப்பு பணத்தை அதிகரிக்க. பொதுவாக ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னா 2, 5, 8, 11 வலுவாக இருந்தால் ஜெயித்துவிடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சனி, உங்கள் ராசி அதிபதி. 5ஆம் இடம் சுக்கிரன், 8ஆம் இடம் சூரியன், 11 செவ்வாய். அப்போ இந்த கிரகங்கள் தான் பண்ணுது. முதல்ல ஒரு காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்காங்க. காவல் தெய்வம், கன்னிமார், சப்த கன்னிகள் உங்கள் குலதெய்வத்தில் அதை பிடிச்சிக்கும் போது வருமானத்துக்குள்ளான வாய்ப்புகள் அதிகரிக்குதுங்க. இப்போ ஒன்றை விற்று பணம் சம்பாதிக்க, ரொம்ப நாளாக இடம் விற்கணும், வண்டி விற்கணும், அப்போ ஏதோ விற்க வேண்டிய பொருளை விற்று வரக்கூடிய அம்சம் வந்தாச்சு. அடுத்து இப்போ சார் நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் இடம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இல்லை வீட்டை மாற்றலாமா, ஆல்ட்ரு பண்ணலாமா? சார் உங்களுக்கு வாடகை வருமானம் வரா சூழ்நிலை உண்டு. சில காலம் வட்டி வாடகை கட்டியவர்கள் இப்பொழுது வாடகை வட்டி வாங்கக்கூடிய அம்சம் ஏற்படுது. அந்த வட்டிங்கிறது டெபாசிட் பண்ண சொல்லிடுறேன், ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போட்டு பண்ணுங்கள். முதல்ல கடனை அடைக்க இந்த ராசி வழிபிறந்தாச்சு. கடன் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா கணிசமாக குறைக்க ஒரு வாய்ப்புகள் வருகிறது. இது கோல்டன் டைமாக பயன்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சிடணும். திடீர்னு ஒரு ராசிக்கு ஆசை வந்திருக்கு, சார் அரசியல் போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதோ பண்ணலாமா அப்படின்னு பெரிய ஒரு மாற்றங்கள். பொதுவாக வருமானம் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் பள்ளி கூட கற்றுது, உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. வருமானம் இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் அப்படி தான் சார். உங்கள் ராசிக்கு ஜூனுக்கு மேலே குரு பார்வை வந்துடும். குருபலம் வந்தவுடனே முதல்ல திருமணம் சம்மந்தப்பட்டது விஷயம் நல்லா நடக்கும். திருமணத்தில் கணவன் மனைவி இணைந்து செயல்படுத்த தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை வேலையை இம்ப்ரூவ் பண்ணுறது. கணவன் மனைவி திருமணத்துக்கு பின் வளர்ச்சி ஏற்படும். அதான் திருமணத்தில் தான் நிறைய மாற்றங்கள். திருமணம் கூட்டுங்கிறது தான், அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிரழிச்சு பார்க்கணுன்னா கீழே இருக்கிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடு மாதிரிங்க, அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கேன். இதை படித்தாலே நீங்கள் முழுமையாக நட்சத்திரங்கள், கிரகங்கள் பற்றி, ஏன் ராசிகள் பற்றி சூட்சமங்கள் தெரிஞ்சு எப்படி இணைக்கும் முறைகள் என்ன, பலாபலன்கள் சொல்வது என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்படி அருமையாக இருக்குது. இது உங்களுக்கு இந்த புக்கு சம்மந்தப்பட்டா இந்த கீழே எங்களுக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள், புக் டீட்டெயில் கொடுப்பாங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் கூட அவைலபிளாக இருக்குது. ரைட், விஷயத்துக்கு வரும் சார். இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கு பின் வளர்ச்சி ஏற்படுகிற மாதிரி இருக்குது. கூட்டு என்ற விஷயம், இப்போ நம்ம பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் வரேன், கூட்டு சேர்ந்து பண்ணலாம் அப்படின்லாம் வருவாங்க. ஜாதக ரீதியாக பார்க்கணும். டெம்பரரி கூட்டா, லாங் டேர்ம் கூட்டா, இப்போ கூட்டுன்னு வந்திருக்கு. அப்படி ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டியது. திருமண அம்சம் வந்தாச்சுங்க. திருமண காலம் எட்டுவது இப்போது தான். திருமண காலகட்டம் வருகிற காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பாருங்கள். திருமணத்துக்கு பின் வளர்ச்சி ஏற்படும். இதில் நிறைய பேர் கேட்பாங்க, சார் வெளிநாடு போய் பண்ணலாமா, வெளி மாநிலம் போய் பண்ணலாமா? இப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வகையில், இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்டதில் வெளி மாநிலம் சம்மந்தப்பட்டது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இப்பொழுது கையில் காசு இருந்தால் விரயமாயிரும். முதலீடு பண்ண வேண்டியது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டணும், இல்லை ஒரு ஷேர்ஸ் மாதிரி வாங்கி போட்டணும். இதில் ட்ரேடிங் நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். எப்பவுமே ட்ரேடிங்கிறது கிடையாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டான நேரம். இப்போ கையில் இருக்கிற இடம் வாங்கி போடுங்க, நகை வாங்கி போடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கரன்சிலாம் வாங்கி வச்சு பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அது பண்ணக்கூடிய அம்சம். மற்றதும் பார்க்கணும். பொதுவாக கோல்டு வாங்கினாலும் டாலர் ரேட்டு கூடனாலே கூடிரும் இல்லையா, அதை பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் சார், பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு மாறுதல். இந்த மாறுதல்னால் கடையை ஒரு திருத்தம் செய்யுது. பிஸ்னஸ் மாடலை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மாற்றுறீங்க. பிஸ்னஸில் புது நபர்கள், புது அறிமுகங்கள், அட்ராக்ஷன் பாயிண்ட். இந்த ராசி எப்பவுமே பப்ளிசிட்டி கொடுக்க, விளம்பரங்கள் கொடுக்க. இந்த ராசி தொழில் எங்கே பண்ணுறீங்களோ அதில் ஒரு லக்ஷ்மி படம் இருந்தே ஆகணும். பெண் தெய்வ வழிபாடு, லக்ஷ்மி படம் இருக்கணும். வெள்ளி நாணயங்கள் எப்பொழுதும் அந்த இடத்துல வச்சு, அந்த இடத்துல வெள்ளி நாணயங்கள் பரப்பி வச்சுருக்கணும். நான் தீபமே வெள்ளி விளக்கில் தான் ஏற்ற வைப்பேன். இந்த ராசி வளர்ச்சி அடைய வெள்ளி தீபம் வச்சு அதில் தீபம் போட்டுட்டு வரணும். என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். வெள்ளி ஒரு சிலர் மீண்டு வர பூஸ்டாக, அது ஜாதக ரீதியாக கொடுத்தேன். தாமரை தண்டு கொடுத்தேன். இந்த ராசிக்கு ரீசெண்டாக சூட்சமம் தான். டிஷர்ட் போடுறது எப்படி, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும், எந்த நம்பர் பேட்டர்ன் உங்களுக்கு செட் ஆகும், இது வரைக்கும்லாம் பார்க்கலாம். அப்போ யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்துனா கான்டாக்ட் பண்ண சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சொல்லலாம். அது ஸ்க்ரீனில் இருக்கிற எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ மாணவர்கள் சார், நிறைய பேர்த்துக்கு மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. பட் கடின உழைப்பு தேவை. இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும். எழுதுறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுருவாங்க. இந்த நேரத்தில் எழுத தான் மார்க் வரும். நீங்கள் எழுதணும். இந்த ராசிக்கு 2க்குரிய 3ல் இருக்க எழுத வகையில் உண்டு. உங்களுக்கு உழைக்காத வருமானம், கமிஷன் வகை வருமானம் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க,
இந்த ஒரு கமிஷன் வகையில் ட்ரேடிங் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி பண்ணுறவங்க, புரோக்கரேஜிங் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் அற்புதமாக இருக்குது. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து செய்யணும். எது வேண்டாம்? பூர்வீக சொத்தை தொட வேண்டாம். 2வது இடத்துல ராகு, 8ல் கேது இருக்குது. பேச்சில் கவனம் தேவை. ஏன்னா 2ல் ராகு 8ல் கேது இருக்குங்க. பேச்சுவார்த்தை பேசும்பொழுது நீங்கள் சொல்கிறது மற்றவங்க தப்பாக கன்வே ஆகும். இதில் கவனம். நிறைய பேர்த்துக்கு நான் ஷார்ட் டேர்ம் ட்ரிப்பு, வெளிநாடு வெளியூர் வரும், அதை தவிர்க்கக்கூடாது. பெற்றோரின் உடல்நிலையை கவனம் செலுத்தணும். இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, எங்கள் ஹெல்த் எப்படி சார் இருக்குது? உங்களுக்கு ஹெல்த்தை பார்க்கணுங்க. இப்போ தான் ஹெல்த்தை பார்க்கறதுக்கு உண்டான சிந்தனையே வருகிற நேரம். உணவு பழக்கத்திலிருந்து ஹெல்த்தை பார்க்கணும். இன்னும் ஜாதக ரீதியாக பார்த்தா துல்லியமாக சொல்லலாம். சில வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.